Students, next let's see the question number 7. They have given if x is equal to summation n is equal to 0 to infinity cos power 2n theta. Okay, then y is equal to summation n equal to 0 to infinity sin power 2n theta, and z is equal to summation n is equal to 0 to infinity cos power 2n theta sin power 2n theta. Okay, so இதான் கொடுத்துருக்கிற மூணு எக்ஸ்பிரஷன், எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்டுக்கு summation series கொடுத்துருக்காங்க. ஓகேவா, then we have to prove xy is equal to x plus y plus z. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுதான். ஸோ இப்போ மூணு வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட், இந்த மூணு வேரியபிள்ஸுக்கும் ஒரு சம்மேஷன் சீரீஸை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்மேஷன் சீரீஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன்லேருந்து எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு summation of n equal to 0 to infinity cos power 2n theta. ஸோ இதோட மீனிங் என்ன? சம்மேஷன்னா ஆக்சுவலாக என்ன? சம்மேஷன் சீரீஸ்னா உள்ளே இருக்கிற டேர்மில் நம்ம என்னோட வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைக்கும்? இங்கே இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இங்கே n is equal to 0 to infinity. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 0வில் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எங்கே? இந்த உள்ளே இருக்கிற டேர்முக்கு. ஓகேவா, ஸோ அப்போ எத்தனை டேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்? இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுறது தான் இந்த சம்மேஷனோட வேலை. இந்த சம்மேஷனோட சிம்பிள் என்ன? எத்தனை டேர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அது எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி கொடுக்குற ரிசல்ட் தான் இந்த சம்மேஷன். ஓகேவா, ஸோ இப்போ சம்மேஷனோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த சம்மேஷன் சீரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 0 அப்ளை பண்ணலாம். ஸோ காஸ் 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிக்கோங்க தீட்டா ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிக்கலாம். தென் காஸ் என்னுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிக்கோங்க. தென் காஸ் பவர் 2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ நமக்கு இது வரையும் போதும், 3 வரையும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 0 என்ன? 0. ஸோ இப்போ காஸ் 0 காஸ் பவர் 0 தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் 2 இன்ட்டு 2 4. ஸோ காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு 3 6. ஸோ இப்போ காஸ் பவர் 6 தீட்டா. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் சீரீஸ். ஓகேவா, ஸோ எனிதிங் பவர் 0 என்ன? 1 தானே. ஸோ அப்போ இந்த டேர்ம் 1ன்னு மாற்றிக்கலாமா? ஓகே, ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ், இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். எதனாலன்றதை நம்ம பின்னாடி ரீசனில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இந்த காஸ் பவர் 6 தீட்டா இருக்குல்ல, இதை வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 3ன்னு மாற்றிக்க போகிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. காஸ் பவர் 4 நான் எப்படி மாற்றிக்கிட்டேன்? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிட்டேன். அதேமாதிரி காஸ் பவர் 6 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 3ன்னு மாற்றிக்கிட்டேன். 2 இன்ட்டு 3 6, இதே வரப்போகுது, இந்த டேர்மே வரப்போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சம்மேஷன் சீரீஸை அசியூம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மேஷன் சீரீஸ் யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு ஹிண்ட் போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை நான் உங்கள் எல்ஹெச்எஸில் சின்னதாக எழுதி காட்டுறேன், இந்த சைடில் எழுதி காட்டுறேன். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மேஷன் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட ஆன்சர் என்ன வரும்னா 1/1 - xன்னு ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சம்மேஷன் சீரிஸ்க்கு சிம்பிளிஃபைடு வேல்யூ இதுதான் 1/1 - x. ஸோ இதை இந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ எதுக்காக நான் இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுனேன்னா நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. நல்லா பாருங்களேன், இந்த சீரிஸ் இப்போ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா? இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர். தென் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் டேர்ம் இருக்கா? இங்கேயும் பாருங்கள் ப்ளஸ் எக்ஸு க்யூப். இதுக்கு பதிலாக எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருந்தோமா? ஸோ இப்போ எக்ஸ் 3. அதே மாதிரி எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு சிமிலராக இருக்குது இந்த எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா, ஸோ இதை வந்து 1/1 - xன்னு எழுதணும்னா இதை எப்படி எழுதலாம்? 1/1 - காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். கிளியரா? எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு அசியூம் பண்ணியிருந்தோமா? ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனை நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இந்த தியரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த இந்த தியரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் 1/1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு என்னென்ன ஐடென்டிட்டிஸ் தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். விச் கேன் பி ரிட்டன் ஆஸ்
1 by sin square theta. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு வருது, 1 by sin square thetaன்னு வருது. 1 நேம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம yக்கும் zக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். Now y is equal to summation n is equal to 0 to infinity sin power 2n theta. ஓகேவா? நம்ம இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்பேன்ஷன் என்ன வரும், எண்ணுக்கு பதிலாக 0லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே உள்ளே இருக்கிற டேர்மில். ஸோ இதெல்லாம் மொத்தமாக எல்லா டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஆட் பண்ணுறது தான் இந்த சம்மேஷன் சீரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு வரும், sin 2 into 0 theta plus sin power 2 into 1 theta plus sin power 2 into 2 theta plus sin power 2 into 3 theta. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ which can be written as sin 0 theta. கரெக்டாக? sin power 0 theta. எதனால் 2 into 0 0. ஓகேவா? தென் ப்ளஸ் 2 into 1 2. ஸோ இப்போ sin power 2 theta வரும். ப்ளஸ் 2 into 2 4. ஸோ இப்போ sin power 4 theta. ப்ளஸ் 2 into 3 6. ஸோ இப்போ sin power 6 theta. கிளியரா? ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நவ் இப்போது இந்த anything power 0 1 ப்ளஸ் sin square thetaவை அப்படியே எழுதிக்கோங்க. தென் நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்த மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பண்ண போகிறோம். ஸோ sin power 4 தீட்டாவை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா sin square theta the whole squareனு எழுத போகிறோம். அதே மாதிரி sin power 6 தீட்டாவை sin square theta the whole power 3 அப்படின்னு எழுத போகிறோம். 2 3s are 6. அதை நம்ம இப்படி ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் அந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இங்கே எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா, sin square theta இருக்குது. அந்த செக்ஷனில் வந்து எக்ஸுக்கு பதிலாக cos square theta இருந்தது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக sin square theta இருக்குது. ஸோ இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும், 1 by 1 minus sin square theta. கிளியரா? நான் 1 minus sin square theta இங்கே இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cos square thetaவை எப்படி எழுதலாம், 1 minus sin square thetaன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ 1 minus sin square theta யார் ரீப்ளேஸ் ஆக போகிறா, cos square thetaவா ரீப்ளேஸ் ஆக போகிறா. Now we are getting the y value as 1 by cos square theta. இந்த கண்டிஷனை 2 நேம் பண்ணிச்சுக்கோங்க. Now z is equal to summation n equal to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். என்னவாகும், cos 2 into 0 theta. அதே மாதிரி சைனுக்கும் 2 into 0 theta ப்ளஸ் அடுத்து எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எனிதிங் பவர் 0 1 தென் இன்டூ எனிதிங் பவர் 0 1 1 into 1 1. இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆகிடுச்சு. தென் ப்ளஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி அங்கே என்ன ஆகும், காஸ் பவர் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுமா? ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். 1 ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இந்த டேர்ம் எப்படி மாற்றி எழுத போகிறோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படி மாற்றி எழுத போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த ஸ்கொயரு அங்கே இன்டூ ஆகும், 2 into 2 4 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 அங்கே இன்டூ ஆனால் 2 into 2 4 கிடைக்கும். இந்த டேர்மை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அகெயின் இதையும் நம்ம சீரீஸ்க்கு கம்பேர் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட கொடுத்துருந்த சீரீஸ் இருந்ததில் 1 + x + x² + x³ which can be written as 1 by 1 minus x. இந்த சீரீஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸை இங்கே அசியூம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ் 1 டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது. கிளியரா? 1 டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், தென் x³ டேர்ம் அப்படி ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், 1 by 1 minus x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷன். we are getting the z value as
1/1 minus cos square theta into sin square theta. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 3 கண்டிஷனையும் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். நவ் நமக்கு என்னென்ன கிடச்சுன்றதை ஒரு தடவை ரிசல்ட்டாக எழுதிக்கலாம். x is equal to 1/sin square theta அப்படின்னு கிடச்சிது. தென் y is equal to 1/cos square thetaன்னு கிடச்சிது. z is equal to 1/1 minus cos square theta into sin square theta அப்படின்னு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷனில் ஃபஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். கன்சிடர் த ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 1/sin square theta ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1/cos square theta ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 1/1 minus cos square theta into sin square theta. கிளியரா? நவ் இப்போ நமக்கு 3 ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு எல்சிஎம் ஆடிஷன் எடுத்துக்கிட்டு தென் தேர்ட் டேர்மை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஈஸியாக இருக்குமா? இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்குமா இன்னும்? ஸோ இப்போ 1 into cos square theta ப்ளஸ் 1 into sin square theta the whole thing divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ sin square theta into cos square theta. தென் அந்த டேர்மை அப்புறம் தனியாக எழுதிக்கோங்க. 1/1 minus cos square theta sin square theta. ஓகேவா? நவ் cos square theta plus sin square theta ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் இதோட வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். 1 divided by sin square theta cos square theta plus 1 divided by 1 minus cos square theta sin square theta. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin square theta into cos square theta into 1. ஸோ இப்போது sin square theta cos square theta வரும் ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போது 1 into this term தான் வரும். ஸோ இப்போ 1 minus cos square theta sin square thetaன்னு வரும். டிவைடட் பை இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆக போகுது. sin square theta cos square theta then 1 minus cos square theta sin square theta. ஓகேவா? நவ் இங்கே நியூமரேட்டரில் பாருங்களேன், sin square theta cos square theta ப்ளஸில் இருக்குது, இங்கே sin square theta cos square theta மைனஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ which can be written as 1 divided by sin square theta, அப்புறம் ஒரு cos square theta இருக்குது, அப்புறம் 1 minus cos square theta sin square theta இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்மையும் எதுக்கு தனித்தனியாக எழுதுனா, இது எல்லாமே தனித்தனியாக பாருங்களேன், தனித்தனி டேர்மா. ஃபஸ்ட்டு 1/sin square theta யார் இருக்கா? எக்ஸ் இருக்கா. 1/cos square theta ஒய் இருக்கா. 1/1 minus cos square theta sin square theta. சார் இங்கே தீட்டா விட்டுட்டேன் பாருங்கள். நவ் 1/1 minus cos square theta sin square theta அதுக்கு பதிலாக யார் இருக்கா? z இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இட்ஸ் கேன் பி ரிட்டன் as x into y into z. ஸோ 1/sin square theta பதிலாக x ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/cos square theta பதிலாக y ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/1 minus cos square theta sin square theta பதிலாக z ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? x plus y plus z எல்லாம் என்னன்றதை ஆரம்பித்தோம். எங்கே வந்து முடிச்சிருக்கோம்? xy zல வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ LHS சாரி இங்கே RHS is equal to the LHS. Hence the condition is proved. xy z is equal to x plus y plus z. இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. கிளியர்?